السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه إلا أما بعد. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் நம் அத்தனை பேர்கள் மீது இன்றென்றும் நின்று நிகழ்கின்ற தாக்குத்தோனாய் முன் வேதங்களில் முன் அறிவிப்பு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த மகுடத்தின் கீழ் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்த பொழுதிலும் எந்த ரசூலுக்கும் எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அந்த அடிப்படையில் முன் வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வேதங்களை கொடுத்தார், சொகுப்புகளை கொடுத்தார். அந்த மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வேத புத்தகமாக கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதில் ஒன்றை ஆழமாகவே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதமாக இருந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதமாக இருந்தாலும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வழங்கப்பட்ட இஞ்சில் வேதமாக இருந்தாலும், அத்துணை வேதங்களிலும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லியே வந்தார் என்று சொன்னால் அது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரியை கொடுத்துதான். உலகத்தில் அருளப்பட்ட குர்ஆனோடு சேர்த்து 4 வேதங்கள், இதற்கு முன்பு வந்த 3 வேதங்கள், அந்த வேதங்களிலிருந்து வழங்கப்பட்ட ஏடுகள், இது அத்துணைகளிலும் பிற்காலத்தில் ஒரு நபி வருவார், அவர் இன்னென்ன குணாதிசயம் கொண்டவர், இன்னென்ன சிறப்பம்சமும் கொண்டவர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த தகவல்களை அந்த நபி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தார். தலாயிலுன் நுபுவா என்கிற ஹதீஸ் கிதாபில் ஒரு நீண்ட ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. இருக்கல் மன்னனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். இது நீண்ட ஹதீஸ். ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் அன்னவரை ஹெர்க்கல் மன்னர் அழைத்து, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறேன் என்கிற விவரமெல்லாம் கேட்கும் பொழுது, நான் மதீனாவிலிருந்து வருகிறேன் என்கிற தகவலை சொன்னதற்கு பிறகு அந்த ஹெர்க்கல் மன்னர் ஒரு அறைக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு உருவப்படங்களாக எடுத்து காமிக்கிறார். இவர் யாரிடம் தெரியுமா, இவர் யாரிடம் தெரியுமா? அந்த சஹாபிக்கு தெரியவில்லை. ஹெர்க்கல் மன்னர் சொல்கிறார், இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும்போது ஆச்சரியமாக பார்க்கிறார். அந்த அறைக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு அறை, அந்த விசேஷமான அறைக்குள் ஒரு விசேஷமான பிரத்யேகமான ஒரு இடம், அந்த இடத்தில் அழகான முறையில் சுத்தப்பட்ட ஒரு உருவப்படம். இதை எடுத்து விரித்து, இது யார் என்று தெரியுமா என்று காட்டும் பொழுது இந்த சஹாபி ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ஹாதா ரசூலுல்லாஹ், இது எங்கள் நாயகம் பெருமானாராயிற்று. இருக்கல் மண்ணை பார்த்ததில்லை, இருக்கல் மண் உடல் இருக்கக்கூடியவர்கள் பார்த்ததில்லை. அப்படி இருந்த பொழுது எப்படி நீங்கள் இப்படி பெருமானாரை வரைந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இருக்கல் மன்னன் சொல்லுகிற வார்த்தை தான் நீங்க நமக்கு விஷயம் கவனிக்க வேண்டியது. இதுதான் உங்கள் ரசூலா, இதுதான் ரசூலா என்று நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களை அழைத்து வர சொன்னேன். நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன், இவர்தான் ரசூல் என்று கொஞ்சம் மௌனம் காத்து மரியாதை செலுத்தினார்கள். ஹெர்க்கல் மன்னர் சொல்லுகிறார், முன் அருளப்பட்ட வேதங்களை படித்தவன் நான். அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அங்க அவயங்களை கொண்டு வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த ஓவியம் என்று சொன்னதும் அவர் ஆச்சரியப்படுகிறார். நபி தோழர், சுப்ஹானல்லாஹ், முன் அருளப்பட்ட வேதங்கள் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை வைத்து மாத்திரமே வரைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலான எந்த அளவுக்கு முன் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான் இங்கு கவனித்துக் கொள்ளுங்கள்.
அந்த அளவுக்கு பெருமானார் முன்னெடுப்பு செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, பைஹக்கியில வரக்கூடிய செய்தி, சுபுல் ஹுதா ஒரு ரஷாத் என்கிற கிதாபில் வரக்கூடிய செய்தி, இப்னு அஸாக்கிர் என்கிற கிதாபில் வரக்கூடிய செய்தி, அற்புதமான அழகான ஒரு தகவல். முகாத்தில் இப்னு ஹையான் என்கிற நபித்துலர் அறிவிக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறார். ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு நான் ஒரு வேதம் கொடுத்திருக்கிறேன். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்க சரியாக நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு பொழுது நீங்கள் அதை புறக்கணிக்க கூடாது, அதில் பொடுபோக்குத்தனமும் காட்டிவிடக்கூடாது. எனவே ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் சொல்வதை காது தாழ்த்தி கேளுங்கள், என் வார்த்தைக்கு அடிப்படைங்கள், மரியமுடைய மகனே ஈசாவே என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லுகிறான் ரப்புல் ஆலமீன், இன்னி ஹலக்துக மின் கைரி ஃபஹ்ர், தந்தை இல்லாமல் நான் உங்களை படைத்தேன். இந்த அகிலத்துக்கு ஒரு அத்தாட்சியாக, இந்த ஆழத்துக்கு அத்தாட்சியாக உங்களை நான் ஆக்கினேன். எனவே பஹியாய பஅபுத், என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னிடத்தில் மட்டும்தான் நீங்கள் உதவி தேட வேண்டும், என் மீது மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படைக்கிறான். அதோடு ஃபஸ்ஸிர், ஈசாவே, சூரான் என்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிற சுரியான் என்கிற வேதத்தின் மொழியை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். என்ன தெளிவுபடுத்துங்கள்? அன்னி அனல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவியான இன்றும் நிலையான இறைவன் அல்லாஹ் நான் மட்டும்தான், எனக்கு மரணம் என்பது கிடையாது, ஏக இறைவன் நான் மட்டும்தான் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து சொல்லுங்கள், ஈசாவே, பிற்காலத்தில் ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லுங்கள். இது என்னுடைய கட்டளை என்று அல்லாஹ் சொல்றார். பின்காலத்தில் ஒரு நபி வருவார், அவர் அரபு குலத்தில் பிறப்பார், அவர் பிறரிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்காது, பிறரிடத்தில் கற்றுக்கொள்ள தேவையற்ற நபியாக இருப்பார். இந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்தி ஆக வேண்டும் என்று உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர் எத்தகையவர் தெரியுமா? அழகிய ஒரு ஒட்டகம் உடையவர். கவனிக்க வேண்டிய விஷயம் இது, அழகிய ஒரு ஒட்டகம் உடையவர். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தில கஸ்வா என்கிற ஒரு ஒட்டகத்தை தன் வாகனமாக முழங்கினார்கள். அந்த ஒட்டகத்தை கூட ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒரு ஒட்டகம் பெருமானாருக்கு இருக்கும், ஒட்டகம் உடையவர். பெருமானார் வீர நெஞ்சத்தில் கவசமிட்டு போர் புரிவார்கள். எனவே ஒரு கவசத்துக்கு சொந்தக்காரர், கவசத்துக்கு சொந்தக்காரர், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர், ஒரு உயர்ந்த தலப்பாவுக்கு சொந்தக்காரர். அந்த தலப்பா பெருமானார், என் நபி அந்த ரசூல் அழிகிற அந்த தலப்பா, அதுவே அவர்களுக்கு கிரீடமாக இருக்கும். அழகிய பரக்கத்தான இரு காலணிக்கு சொந்தக்காரர், ஒரு அசா கையில் ஒரு தடி வைத்திருப்பார். அவருடைய முடி ஜடை உடைய, அவருடைய ஜடை சுருக்க முடி கொண்ட கூந்தல் கொண்ட ஜடையாக அவர் வைத்திருப்பார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்ன ஒரு வர்ணிப்பு ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அவருடைய நெற்றி பெருத்தவர், பார்ப்பதற்கு அழகான நெற்றி உடையவர். அவருடைய இரண்டு புருவங்களும் சேர்ந்திருக்கும். அல்லாஹ் அதை கூட தெளிவாக சொல்லுகிறார், இரண்டு புருவங்களும் சேர்ந்திருக்கும். கருமையாக இருக்கக்கூடிய அழகிய இரண்டு புருவங்களுக்கு சொந்தக்காரர். அழகிய உருண்டை வடிவம் கொண்டு சுருமா இட்ட இரு கண்களுக்கு சொந்தக்காரர். சுப்ஹானல்லாஹ். அழகிய நீளமான கண் இமைக்கு சொந்தக்காரர். அவருடைய கண் விழி வெண்விழி கடும் வெண்மை உடையவராகவும், கருவிழி கடும் கருப்பு நிறம் கொண்டவராகவும், அழகிய கண்களுக்கு சொந்தக்காரர். மட்டுமில்லாமல் அழகிய மூக்குக்கும் சொந்தக்காரர். அழகிய மூக்குடையவர், அழகிய கண்ணம் உடையவர், அடர்த்தியான தாடி உடையவர். அவருடைய வேர்வை முகத்தில் விழும் பொழுது முத்தை போல் மின்னும் என்கிற அழகியும் அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய கழுத்து வெள்ளி பாத்திரம் மாதிரி, அவ்வளவு அழகிய கழுத்து கொண்டவர்.
அவருடைய தொண்டை குழி எதுவும் உண்ணும் பொழுது தொண்டை குழியில் தங்கம் மிளறுவதை போன்று ஒளி வீசக்கூடியவர். அவருடைய கழுத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் உண்டான அந்த பகுதிகளில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கடுக்காக கொண்ட அழகிய மிளிர்மிருக்கக்கூடிய ரோமம் கொண்டவர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, படைத்த ரப்புல் ஆலமீன் நம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இத்தகைய குணாதிசயம் கொண்ட ஒரு நபி பிற்காலத்தில் வருவார், அவரை நீங்கள் அத்தனை பேர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் நபியே, ஈசாவே என்று அல்லாஹ் பணிக்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அதோடு ரப்புல் ஆலமீன் நிறுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு அழகிய 2 கப் உள்ளங்கை, மிருதுவான 2 உள்ளங்கைகளும் மிருதுவான 2 கால்களும் அவருக்கு பாதங்களும் இருக்கும். இவர் கொஞ்சம் தூரம் வேகமாக, அதாவது சிரமம் எடுத்து நடந்தார் என்று சொன்னால், சிரமமான காரியங்கள் செய்தார் என்று சொன்னால், இலகு விலையிலே அவருடைய கால்பாதம் சிவந்துவிடும், கரங்கள் சிவந்துவிடும். அந்த அளவுக்கு மென்மையானவர்கள், மேனியில் உள்ளங்கையில் மென்மையானவர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானாருடைய கையை நான் தொட்டிருக்கிறேன், அது பட்டை விட மிருதுன்னு சொன்னாங்க. பட்டை விட மிருது. இத்தகைய மிருதுவான மேனிக்கு சொந்தக்காரர். மக்களுக்கு இடையில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இது எல்லாம், என் ரசூல் அந்த நபி மக்களுக்கு இடையில் வந்தால் எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் தனித்துவமாக தெரியும் அழகிய ஒரு கம்பீர காட்சி அவரிடத்தில் இருக்கும். கம்பீர காட்சி அவரிடத்தில் இருக்கும். அவர் நடந்து சென்றால் ஏதோ ஒரு பாறையை தோளில் சுமந்து கொண்டு குனிந்து பாரத்தை சுமந்து கொண்டு நடப்பதை போன்று பணிவாக மெதுவாக நடக்கும் பணி உள்ளவர் என்று அல்லாஹ் பெருமானாருடைய பணிவை பற்றி அன்று சொல்ல நிறைவாக அல்லாஹ் சொல்லுகிறான், 3 ஆண் குழந்தை மாத்திரமே பெற்றெடுக்கும் நபி அவர். அத்தகைய மேல் சொன்ன அத்துணை குணாதிசயங்கள் கொண்ட இந்த நபி ரசூல் பிற்காலத்தில் வருவார். அவரை ஈமான் கொள்ள வேண்டும் என்று, நம்ப வேண்டும் என்று, உண்மைப்படுத்த வேண்டும் என்று ஈசாவை உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற செய்தி மிக ஆச்சரியத்தை தருகிறது, உள்ளமெல்லாம் பூரிக்க செய்கிறது. இத்தகைய குணாதிசயங்கள் அதற்கு சொந்தக்காரர் நம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சொர்க்கத்திலும் கண்டுகளை உயர்வான பாக்கியத்தால் அன்புக்குரியவர்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையானவர்கள், முன் வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். அந்த ரசூலுடன் கபரிலும் மஹ்ஷரிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடத்தில் பெருமானாருடன் இருக்கும் நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும், நம் ஆசான்கள், உஸ்தாதுமார்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உம்மத்தே முஹம்மது அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தது புரிவானாக. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்று இது போன்ற அழகான தகவல்கள் உங்களுக்கு மத்தியில் வருவதென்று சொன்னால், நீங்களாம் அறிவீர்கள், நாகூர் நன்னகரில் வாலிபர்களை கொண்டு இயங்கி வரும் இபாதுர் ரஹ்மான் என்கிற சங்கத்தினுடைய வாலிபர்களினுடைய முயற்சியினுடைய வெளிப்பாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு மத்தியில் அவர்கள் சிரமம் எடுத்து நேரம் காலம் ஒதுக்கி தகவல்களை கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு மத்தியில் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவருடைய சேவையை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நம் யாவருக்கும் அல்லாஹ் நல்லவர்கள் பாலிப்பானாக. وآخر الدعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.